அந்த நாள் இரவு வானமே உடைந்து விழுந்த மாதிரி மழை கொட்டிக்கிட்டு இருந்தது. காடு முழுக்க இருட்டு. மின்னல் ஒளி அடிச்சப்போ அங்க ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய யானை. சேரும் தண்ணீரும் அதை கட்டிப்பிடிச்ச மாதிரி இருந்தது. எழ முயற்சி பண்ண அது இன்னும் ஆழமா போயிட்டு இருந்தது. மூச்சு வேகமா, கண்கள்ல பயம். பல மணி நேரமா யாரும் இல்லை. காடு மட்டும், மழை மட்டும். அதே நேரம் காட்டுக்கு ஓரமா இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு நாய் மழை சத்தத்துக்குள்ள ஒரு வலி கலந்த சத்தம். அந்த நாய்க்கு மட்டும் அது கேட்டுச்சு. அது நிறுத்தவே இல்லை, குறைத்துக்கிட்டே இருந்தது. காட்டை நோக்கி திரும்ப திரும்ப. கிராமத்து மக்கள் வெளியே வந்தாங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு. டார்ச்சை எடுத்துக்கிட்டு அந்த நாயை பின்தொடர்ந்து போனாங்க. மழை, சேறு, இரவு. அப்போதுதான் அங்க பார்த்தாங்க ஒரு பெரிய யானை, முழுக்க சேறுல. அந்த நாய் பள்ளத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து யானையை பார்த்துக்கிட்டே இருந்தது. பயம் இல்லை, ஓடல, நீ தனியா இல்லைன்னு சொல்ற மாதிரி. உடனே வனத்துறை வந்தாங்க. கிராமத்து ஆட்களும் உதவினாங்க. பல மணி நேர போராட்டம், மழை, சேறு, இரவு. கடைசியில யானை மெதுவா மேல வந்தது. நிலத்துல காலை வச்சது. அந்த நிமிஷம் யானை அந்த நாயை பார்த்து மெதுவா தலைய குனிச்சது. அந்த நாய் வாலை ஆட்டிச்சு, அமைதியா நின்னுச்சு. அடுத்த நாள் காலை மழை நின்று வெயில் வந்துச்சு. யானை காட்டுக்குள்ள மெதுவா நடந்து போனது. அந்த நாய் நீண்ட நேரம் அதே திசையை பார்த்துக்கிட்டே நின்னது. ஒரு உயிரை காப்பாற்ற பெரிய சக்தி தேவையில்லை, ஒரு சின்ன குரல் போதும். இப்படி இன்னும் உண்மையான கதைகள் கேட்க குச்சி மிட்டாய் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.